மாதம்பட்டி ரங்கராஜ் நேற்று அவருடைய பையனான ராகா ரங்கராஜை நான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஜாய் கிறிஸ்டில்டா இப்போ ஒரு மகிழ்ச்சியாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மறுவழியாக மாதம்பட்டி ரங்கராஜ் ராகா ரங்கராஜை ஏற்றுக்கிட்டு அவரை கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. இப்போது அந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் நேற்று அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இதை பார்த்து ஜாய் கிறிஸ்டில்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதக்கணக்கில் அழுக, தூக்கமில்லாத இரவுகள், மனசுக்குள்ளே 1000 கேள்விகள், ஒரு அம்மாவால் மட்டும்தான் இந்த வலியோட ஆழத்தை புரிஞ்சுக்க முடியும். வெளியுலகத்துக்கு நான் சிரித்த ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் 1000 துளி கண்ணீர் மறைஞ்சிருக்கு. ஆனால் கடைசியாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அவனோட உண்மையான அடையாளமும் அங்கீகாரமும் என் பையனுக்கு கிடச்சிருச்சு. மக்கள் செய்திகளை பார்த்தாங்க, ஆட்களோட கருத்துக்களை பார்த்தாங்க, சோஷியல் மீடியாவை பார்த்தாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் அமைதியாக கதறி அழுத ஒரு அம்மாவை யாருமே பார்க்கல. அவளையே அவள் சந்தேகப்பட்டதை யாரும் பார்க்கல. தன் குட்டி பையனுக்கு உண்மை மட்டுமே கிடைக்கணும்னு ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நின்ன அந்த அம்மாவை யாருமே பார்க்கல. இந்த போராட்டம் யார் சரி யார் தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காகவே இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், அன்பு, அப்புறம் பாதுகாப்பை பற்றியது மட்டும்தான். யார்கிட்டையும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு என் நோக்கம் இல்லை. ராகா ரங்கராஜ் என் செல்லமே, நீ என்னைக்காவது ஒரு நாள் முழிச்சு பார்த்து நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு உன்னையே தாழ்த்தி நினச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ இத்தனை நாள் போராடினேன். இந்த உலகத்தில் உனக்கான அன்பும் மரியாதையும் உரிமையும் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இந்த குட்டி பையன் ராகா ரங்கராஜ் வளர்ந்து பெரியவனான அப்புறம்தான் யாருன்னு யோசித்து நிற்கக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். இன்றைக்கி உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். இது ஒரு அம்மா தன் பையனுக்கு கொடுத்த வாக்குறுதி. வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக மாறினாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெறாமல் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன். இன்றைக்கி வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் சுமந்த அந்த வலியெல்லாம் தீர்ந்து என் மனசு இப்போ அமைதியாக இருக்குது. இன்றைக்கி நான் ஏதோ ஒரு பதிவை கொண்டாடலை, உன்னோட அடையாளத்தை கொண்டாடுறேன், உன்னோட எதிர்காலத்தை கொண்டாடுறேன், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த அமைதியை கொண்டாடுறேன். யாராவது என்கிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனை எதுன்னு கேட்டால் என்னோட பதில் புகழோ வெற்றியோ அங்கீகாரமோ கண்டிப்பாக இருக்காது. இது மட்டும்தான் என் பதிலாக இருக்கும். என் பையனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். இன்றைக்கி எல்லா வழிக்கும் அப்புறம் நம்ம அன்பு ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.